எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அது மட்டும் இல்ல, அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுக்காக தான் படிக்கணும். இதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டியது நீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் படிக்கணும்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. பிள்ளைங்கள்ட்ட அப்படி சொல்லாதீங்க. நீ நல்லா படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாண்டான்னு சொன்னா, கலெக்டருக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறத விட கவுன்சிலரே அதிகமாக சம்பாதிக்கிறானே, நம்ம எதுக்குடா படிக்கணும்னு நினைச்சிருவோம். உண்மையா இல்லையா? வேண்டாம். கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது பெற்றோர்களே. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். பணக்கார வீட்டில் இருக்கிற புள்ள படிக்கிறானா இல்லையா? பணக்காரன் சொல்றதெல்லாம் எங்க உள்ள பணக்காரங்கள்லாம் நினைச்சு, நான் டாடா பிர்லாலாம் சொல்றேன். அவன் பிள்ளைங்களே படிக்குது. அவங்க படிக்கிறாங்களே இல்லை, நம்ம பிள்ளைங்க ஏன் படிக்கணும்? இந்த மாதிரி கல்வி சாலைகள் ஒரு உணர்வோடு இந்த கல்வி சாலையை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ராமசாமி என்பதை நான் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதுக்கு நம்ம ஏழை பிள்ளைங்க படிக்கணும். எவனாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காண்டா, எதுக்குடா படிக்கணும்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. யாரெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆளாக இருங்கன்னு கேளுங்க. நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே காமராஜர் படித்தாரம்மா, கலைஞர் படித்தாரம்மா, எம்ஜிஆர் சொல்கிறா பேரன்னா 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் எவ்வளவு பள்ளிக்கூடத்திற்கு அப்பால் படித்தார்கள் என்று ஒரு பயலுக்கும் தெரியாது. எத்துணை புத்தகங்களை படித்தார்கள் என்று தெரியாது. ஆனால் கோடிக்கணக்கான படித்தவர்கள், ஒழுங்காக படித்தவன், படிக்கிற மாதிரி நடித்தவன் இல்லை, ஒழுங்காக படிக்கிறவன் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். பிள்ளைகளை வெளியிலே சென்று பார்க்க சொல்லுங்கள். வெளி உலகத்தில், வெளிநாட்டுகளிலே அத்தனை பேரும் படித்து கோடீஸ்வரனாக இருப்பான். நியாயமான முறையில் கோடீஸ்வரனாக இருப்பான், தவறான முறையில் இல்லை. இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால், தவறான வழியிலே பணம் சேர்த்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறதுன்னு ராபின் சர்மா எழுதுறான். நியாயமான வழியில் பொருள் தேடுறதுக்கு வழி இருக்கு. அதுக்கு என்ன தேவை? படிக்கணும். எப்படி? எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப். ஜாப்னா பெருசாக திங்க் பண்ணுங்க. ஜாப் பிரிங்ஸ் யூ மணி, மணி பிரிங்ஸ் யூ அசெட், அசெட் பைஸ் யூ வெல்த், வெல்த் கிவ்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், படிச்சுட்டு ஒழுங்காக படித்து பெரிய அளவில் போனால், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஒரு 15 நாளைக்கு முன்னால் ஜெய்ப்பூரில், ரொம்ப கவனமாக கேட்குறீங்க சிபிஎஸ்சி பிள்ளைங்க, நீட்டு ஜேஇயில், நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீட்டு ஜேஇயில் 720க்கு 720 நீட்டில், ஜேஇ மெயினில் 300க்கு 300. JEE Advanced, it is supposed to be a toughest examination in global level. அதில் 250 மார்க் வாங்கினா பாம்பே ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க எதுலேயும் குறைஞ்சவங்க இல்லைங்க. ஆனால் 85 பேர் பாம்பே ஐஐடிலையும் சென்னை ஐஐடிலையும் படித்தவங்க, மொத்தம் 23 ஐஐடி இருக்குது, 57,000 சீட்டு இருக்குது. அதில் படித்தவனை 23 வயதில் கூகுள், அமேசான், ஃப்ளிப்கார்ட், வால்மார்ட் எல்லாரும் ரோட்டில் நிற்கிறான். எல்லாத்தையும் கொத்திட்டு போகிறான். எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 85 பேர் ஒவ்வொருத்தனும் ஒரு வருஷத்துக்கு 1.2 crore, ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போகிறான். நம்ம பிள்ளைங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் நம்ம பிள்ளைங்க அப்படி செய்ய முடியல? எல்லாரும் உட்காந்துருக்கான். ஒரு 15 பேர் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் அழைச்சிருந்தாங்க. முன்னாள் தலைமைச் செயலாளர் மேடைக்கு வரும்போது நான் கேட்டேன், எப்படா 720க்கு 720 இத்தனை பையன் வாங்குற? ஆச்சரியமாக இருக்காடா, 300க்கு 300 ஜேஇயில் எப்படா வாங்குற? அவன் சொன்னாங்க, பெற்றோர்கள் நல்லா கேட்டுங்க சார், முதல் வார்த்தை அவன் சொன்னது 10th 11th 12th 3 வருஷம் சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சே படுக்கல சார், பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கேன் சார்னு காமிக்கிறான். பட்டன் ஃபோனை எடுத்து காமிக்கிறான். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேங்கிறான். காலையில் 4 மணி நேரம், நைட்டு 3 மணி நேரம் சார், தினம் படிப்பேன் சார். ஒரு வருஷத்துக்கு 100 தடவை பரீட்சை எழுதி பார்த்தேங்கிறான். அதில் இந்த அட்வான்ஸ் முடிச்சுட்டு ஐஐடி போகிறவனும் இருக்கான், மெயின் பாஸ் பண்ணி என்ஐடி போகிறவனும் இருக்கான். 2 பேருக்கு என்னடா டிஃபரன்ஸ்னு கேட்குறேன். உங்கள்கிட்டலாம் சொல்லணுங்கிறதுக்காக. அவன் சொல்கிறான், இந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம், திஸ் ஃபெல்லோ வில் டேக் 60 seconds சார், வேற ஐ வில் கம்ப்ளீட் இட் வித்தின் 30 seconds சார்ங்கிறான். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வான்ஸ் அண்ட் மெயின் சொல்லிட்டு போயிட்டான். நம்ம பிள்ளைங்க எதில் குறையிறாங்க? இப்படிப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள்.
மெழுகுவர்த்தியைப் போல தன்னை உருக்கி கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உண்டாக்குற நிர்வாகம், படிப்பதற்குரிய அத்துணை வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க? எங்கே தவறுகிறார்கள்? இதை சரி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? ஏழை பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்னேன், ஏன்னு சொல்லுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. இதிலிருந்து என்ன தெரியுது? பணக்காரர்கள் வீட்டிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும். அதுக்கு கல்வி வேண்டும், வேற வழியே கிடையாது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை அறிவோடு பயணிப்பதற்கு இந்த உலகத்திலே உனக்கு உதவுவது. நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த பேங்க் பேலன்ஸை நீ வச்சுக்கன்னு கொடுக்கலாம். இப்போது அவங்க ராஜேஸ்வரி மேடம் அவங்க பிள்ளைங்களெல்லாம் அழைச்சி இந்த எம்ஏவை நீ வச்சுக்க, எம்ஃபில் நீ வச்சுக்க, பிஹெச்டி நீ வச்சுக்க கொடுக்க முடியுமா? அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்பே. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொட்டி கிடக்கிறது. நீ பணக்காரனாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நாங்கள்லாம் என்ன பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வந்தோம்மா, கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசுகிறோன்னு ஏதோ நினச்சிக்காதீங்க. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கல்வி என்ன பண்ணுங்கிறத சொந்த உதாரணத்துலேருந்தே சொல்கிறேன். நீங்கள் இப்போ +2 படிக்கிற மாதிரி SSLC படிக்கும்போது 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி எங்கள் அப்பா என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, தம்பி எங்களுக்கெல்லாம் படிக்க முடியலடா, எப்பாடுபட்டாவது படிக்க வச்சிடறேன்டா, படிடா, படித்தா ஒன்றுட்டேருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க. சொல்கிறது அப்பா. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னு படிச்சிருக்கோம்ல. அப்பா சொல்கிறாங்களே உண்மையாக தானே இருக்கும். நானும் படித்தேன். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தெரியுமா? இப்போ ஞாபகம் வந்ததுனால பதிவு செய்கிறேன். எது போனாலும் கல்வி மட்டும் போகாதுன்னு சொன்னாங்க. படித்தனா காவல்துறை உயர் அதிகாரியாக ஆனேன், அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே படிக்கும்போது படித்தாங்க. ஆனால் இன்று பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்தில் இல்லை. அப்துல் கலாம் சார்ட்ட பெரிய கேலண்டரி மெடல் வாங்கினாருன்னு படித்தாங்க. நீங்கள் கைகள் ஊனிங்க, கையெல்லாம் கை தட்டினீங்க. அருமை பெற்றோர்களை, மாணவர்களை, ரொம்ப அருமையாக கேட்குறீங்க, அதனால அதெல்லாம் சொல்கிறேன். உயிரை பணயம் வைத்து தீவிரவாதிகளோடு போராடி துப்பாக்கி குண்டை கையிலே பெற்ற பிறகு நான் அவர்களை சுட்டு அதற்கு பிறகு அதற்காக பெற்ற கேலண்டரி மெடல் கூட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். உங்களிடம் இன்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற. வேற என்னங்க வேணுதுக்கு? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாது அவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமே. நான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்று. பெற்ற தாய் கூட எல்லா பிள்ளைங்கள்ட்ட ஒரே மாதிரி அன்பு வச்சுருப்பாங்களாம். நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட மனதில் ஒரு மூலையில் கொஞ்சம் ரொம்ப யாருக்கும் தெரியாமல் அன்பு வச்சுருப்பாங்க. அரசன் கூட மூத்தவனை வாடான்னு கூப்பிடாம எவன் அறிவு உள்ளவனோ அவன்கிட்ட தான் அரசாட்சியை கொடுப்பானா. நீ ஏழை பணக்காரன் ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா எல்லாரும் உனக்கு கீழடான்ட்டான். அப்போ படிக்கணுமா இல்லை? இந்த மாதிரி ஒரு மரியாதையை பெறுவதற்கு, வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு ஏழை மக்களுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் கல்வி. அதை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? செய்யணும். நீங்கள் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்ப நல்ல அர்த்தம் சொல்கிறதுக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ளே கைதுட்டுறீங்க, அதனால் புரிஞ்சுக்கிறீங்க. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ் மொழிக்கு நிகர், தமிழனுக்கு நிகர் உலகத்தில் எவனும் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நியூயார்க் நகரத்தில் பிரிமேண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு பப்ளிக் ஸ்கூல், அது ஆங்கில பள்ளி, பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். நான் பேசுறதுக்காக போனேன். உள்ளே நுழையும் போதுங்க, வாட் வி ஹவ் லேர்ன்ட் so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு எழுதி போட்டிருக்கான் பெருசாக. படிச்சுக்கிட்டு 2 அடி உள்ளே போயிட்டேன். என்னடா எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஒரு நிமிஷம் நின்னுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அழைச்சிட்டு வந்த மாதிரி அழைச்சிட்டு போகும்போது நின்னுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மேலே படித்தா
1000 ஆண்டுகளுக்கு முள் அவ்வைப்பாட்டி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று எழுதியதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அமெரிக்கர்கள் எழுதி போட்டு தமிழை பெருமைப்படுத்துகிறார். நீ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர். நான் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதுன்னு சொல்லிட்டு அப்படி நகர்ந்து போகல. நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. ஒரே லைன்ல தினம் படுறான். இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. பொருள் சொல்ல வேண்டியதில்லை, நாலடியார். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். என்னாச்சுப்பா? நடிகர்கள் போடுங்க அதெல்லாம். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வின்ட்டான். அதோட நிறுத்தினாங்களா? இப்போ இவ்வளோ அம்மா வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, நபிமொழி குரலில் சொல்கிறான். நீங்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர், அரும் பரிசு பிள்ளைக்கு ஓர் 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு. நபிமொழி குரலில் சொல்லியிருக்காங்க. படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு சொல்கிறேன். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்குங்கிறான். நெல்லிக்காயை கடிக்கும்போது தோற்பாக இருக்கும், தண்ணியை குடித்தா அதுக்கப்புறம் இனிக்கும். ஏன் இதை சொல்கிறேன்? எப்படி இலக்கியத்தில் சொல்லியிருக்கான் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது. நான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆரம்பத்தில் படிப்பு கஷ்டமாக இருக்கும்டா, வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்ப செயல்கள் ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். நீ எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிக்க. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றோரை கற்றாரை காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்டு பிடம். நல்ல பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள் 4 பேர் சேர்றது வந்து தாமரை பூத்த தடாகத்தில் அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேர்ற மாதிரியா. முட்டாப்பையா ஒழுங்க கிணமாக ஒழுக்கம் இல்லாதவன் 4 பேர் ஒன்றா சேர்றது, புகைப்பிடிப்பவன், போதை பழக்கத்திற்கு ஆளாவன், பெண்களிடம் தவறாக நடப்பவன், இவெல்லாம் ஒன்றா சேர்றான்ல. காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா. நீ அன்னப்பறவையாக இருக்கணுமா காகமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான்னு 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னவன் தமிழனுங்க. யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படின்னா இந்த படிப்பு எப்படியெல்லாம் ஒரு பிள்ளைகளை மாற்றுகிறது. எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். பாரதிதாசன். ஊரில் பார்த்துருப்பீங்க, அப்பா தாத்தாலாம் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு தெரியும், புள்ள படிக்க மாட்டான் பணம் இருக்குன்னு. அடுத்த தலைமுறையில் இது வாழ்ந்து கெட்ட வீடுன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூரில் நிறையா இருக்கும், உங்களுக்கு தெரியாது எனக்கு. இடிஞ்சு கிடக்கும். என்னென்னா அப்பன்ட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிச்சிருக்க மாட்டான், நெறி காலாமல் நின்றபடி விழும்ட்டான். அதே பாருங்க, நல்லா படிச்சிருப்பான், ஏழை குடும்பமாக இருக்கான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். பாரதி இன்னும் ஒருபடி மேலே போய் எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. உலகத்தில் உள்ளவங்களாம் தமிழ் மக்களை பார்த்து இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பயந்துக்கிட்டு தானே ட்ரம்ப் இப்போ வந்து H1B விசாலாம் கொடுக்க மாட்டேங்கிறான். வந்தால் இவனை காலி பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையும்ட்டு. இப்போ இருக்கிறதே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஒரு 120 CEO நேற்று வந்து வெளிநாட்டிலேருந்து போய் அமெரிக்காவில் படிக்கிற பில்லியனர் CEO 120 பேரை தேர்வு பண்ணுறான். 120 பேரில் 41 பேர் தமிழா, இந்தியா. யோசிச்சு பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதை மாதிரி சாதிக்கக்கூடிய திறமையும் அறிவும் சக்தியும் நம்மிடம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வது யார்? பெற்றோர்கள் தானே சொல்லணும். இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களிலே நேரத்தை வீணாக்காமல் படிங்கடான்னு சொல்கிறது யார் சொல்கிறது? இதானே பெரிய பிரச்சனை. சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கறதுக்கு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு 300 ரூபா பணம் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த கல்வி என்ன பண்ணணும்னு ரொம்ப மாணவர்கள் அங்கேருந்து திரும்பி பார்த்து கேட்டுட்ருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். பிரிட்டோன்னு ஒரு பிரின்சிபல் இருந்தார், ரொம்ப அற்புதமான மனிதர். அப்துல் கலாம் சார் எல்லாம் படிக்கும்போது இருந்தவர். ஒரு ரெக்டர் ஒருத்தர் இருந்தார்,
எனக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதலூர் என்னை அழைச்சிக்கிட்டு திருச்சியில் படிக்க எங்கள் அப்பா 300 ரூபா 3 மூட்டை நெல், 1 மூட்டை நெல் 100 ரூபா 3 மூட்டை போட்டு சாப்பாட்டுக்கு இருந்த நெல்லை எடுத்து புள்ள படிக்க வைக்கணும்னு அழைச்சிட்டு போகிறாங்க. மிக வறுமையான குடும்பம். அவர் மார்க்கை பார்த்தாரு, எங்கடா படித்தா நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், உனக்கு சீட்டு தரேன்ட்டார். பக்கத்தில் ரெக்டர்னு ஒருத்தர் உட்காந்தார். எந்த ஊர்றான்னு கேட்டார். தஞ்சாவூர் சார்னு. ஏய், தஞ்சாவூர்லேருந்து வந்து போதலூரில் எப்படா படிப்பேன், ஹாஸ்டலில் சேர். நல்ல எண்ணத்தோடு சொன்னார், அப்போ தான் படிக்க முடியும், நீ ஹாஸ்டலில் சேருன்னார். இப்போல்லாம் எவ்வளோ வாய்ப்புகள் உதவிகள் இருக்கு, உங்களுக்காக தான் சொல்கிறேன். அப்போது எங்கள் அப்பா அப்படி பார்த்தாங்க, என்ன ஹாஸ்டலுக்கு எவ்வளோன்னாங்க. வச்சுருந்ததே 300 ரூபா பணம், டியூஷன் ஃபீஸ் தான் 30 ரூபான்னாங்க. நான் உடனே சொன்னேன், அப்பா உங்களால் கட்ட முடியாது எனக்கு தெரியும், வாங்க இந்த காலேஜ் வேண்டாம், நான் மார்க் வாங்கியிருக்கிறதுக்கு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரி போனோம்னா அங்கே 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவான், தம்பி தங்கச்சியும் படிக்கலாம், போகலாம் பண்ண. மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய மைதானத்தை பார்த்து கொண்டு மதிப்பெண்கள் இருந்தும் கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அந்த வளாகத்தை விட்டு வெளியேறியவன். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், தம்பி வறுமை சிறுமை இல்லைப்பா, நம்மகிட்டலாம் திறமை இருக்குடா, ஒழுங்காக படிடா. எந்த காலேஜ்னா நான் ஒழுங்காக படித்தா நல்லதுன்னாங்க. போய் சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து போய் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் சேர்ந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஆண்டுகள் கடந்தன, காட்சிகள் மாறின, மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே என்னால் படிக்க முடியவில்லையோ அந்த கல்லூரியைப் போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே லாலி ஹால் என்று சொல்லுகின்ற அப்துல் கலாம் அவர்கள் தொடர்ந்து பேசிய அந்த கல்லூரி ஹாலிலே, லாலி ஹாலில் 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் இருக்கும்போது பேசியிருக்கு. கல்வியை தவிர வேறு என்ன இதற்கு காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த காரணமும் கிடையாது. இப்போல்லாம் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறீங்க, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நான் படுற கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுலாம் டைலாக் விட்றீங்களா அம்மா அப்பாலாம். நான் சொல்கிறத கேளுங்க, பிள்ளைகளுக்கு உங்களுடைய சிரமத்தை சொல்லி வளருங்கள். அது உண்டாக்குகின்ற தாக்கத்தை வேறு எதுவும் உண்டாக்காது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் போய் சேர்றதுக்கு பஸ்ஸில் போய் நானே எங்கள் அப்பா இறங்குறோம். மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஸ்டாப்பிங். எனக்கு காக்கி உடையணை இந்த காவல்துறை அதிகாரி ஆகணும்னு எனக்கு ஆசை. எங்கள் அப்பா இப்போ நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஏழை விவசாயிக்கு, தம்பி 3000 ரூபா இருந்தால் உன்னை டாக்டர் ஆக்கிடலாம்டா, எனக்கு தெரியும்டா, 7 காலேஜ் தான் இப்போ மெடிக்கல் காலேஜ். நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. பாரு, பணம் இல்லாதனால உன்னை படிக்க வைக்க முடியலையப்பா, உன்னை டாக்டர் ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பாங்க நின்றுன்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வர்றான்டான்னு நிற்க வச்சுட்டு போய் சுவற்றை தடவி தடவி பார்த்து விட்டு திரும்பி வந்தார்கள். அதிர்ந்து போனேன். ஒரு ஏழை விவசாயிக்கு தன்னுடைய பிள்ளையை மருத்துவராக்க வேண்டும் என்று இப்படி இருக்குமா? என்ன செஞ்சோம் தெரியுமா? நானும் என்னுடைய மனைவியும், இப்போ அவர் மனைவியெல்லாம் நான் குறிப்பிட்டேனே, அத்துணைக்கும் காரணம் அவங்க தான். நானும் என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை, சிரமமான இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் படித்த காரணத்தினால், பெற்றோர்களை, மாணவர்களே, இன்று என் வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் 2 மருத்துவமனைகளுக்கு சொந்தக்காரர். அத்துணைக்கும் காரணம் என் ஏழை தந்தை அன்று ஏற்படுத்திய தாக்கமே அன்றி வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். இதை உணர வேண்டாமா நீங்கள்? பெற்றோர்கள், உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர். அதற்காகவாவது, அந்த கண்ணிலே ஆனந்த கண்ணீர் வருவதற்காகவாவது நீங்கள் படிக்க வேண்டுமா இல்லையா? சிந்தியுங்கள்.